கிறிஸ்தவர்கள் ஏன் அசட்டை பண்ணப்படுகிறார்கள்? கையில் வைத்திருப்பது சத்தியம், அவங்க ஆராதித்து கொண்டிருப்பது மெய்யான தேவன். அப்படி இருந்தும் கிறிஸ்தவர்களை ஏன் மற்றவர்கள் அற்பமாகவும் அசட்டையாகவும் பார்க்கிறார்கள்? ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழாமல் ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்வதுதான் காரணமாகும். கிறிஸ்தவர்கள் அசட்டை பண்ணப்படுவதற்கு காரணம் ஒரு மாடல் லைஃப், மற்றவங்க பார்த்து வாழக்கூடிய அளவில் வாழ்க்கை இல்லாமல் உலகத்து மக்களை போல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும், அதாவது ஒரே வாழ்க்கையாக இருக்கிறபடினால தான் அசட்டை பண்ணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஒரு மாதிரியான அல்ல, ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். கைத்தட்டி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்கள். உன் இளமையை குறித்து, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு மற்றவங்களுக்கு மாதிரியாக வாழ வேண்டும். கரங்களை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்தும். நல்ல 2 கையை தட்டி. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். ரோமர் நிருபம் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம, அதாவது ஒத்த வேஷம்னா ஒரே மாதிரி. இன்னைக்கு அப்படித்தானே உலகத்து மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குதா? உலகத்து மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவ மக்கள் வாழ்றாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, நீ உலகத்தான் போல அல்ல. உன்னுடைய பிறப்பு ஒரு உலகத்து மனுஷனை போல இருந்தாலும் நீ மறுபடியும் பிறந்தவள். உன்னுடைய முடிவு பரலோகம், உன்னுடைய முடிவு நித்திய ஜீவன். உலகத்து மனிதர்களுடைய முடிவு நரகம், பாதாளம். அவர்களும் உன்னை போல மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தால் அவங்களுக்கு பரலோகம். ஆனா உலகத்து மனுஷனாகவே வாழ்ந்தா அவங்களுக்கு பரலோகம் கிடையாது, அவங்களுடைய முடிவு வேற. ஆனா அப்படிப்பட்ட முடிவை உடைய மக்களை போல நீயும் ஏன் ஒரே மாதிரி வாழ்கிற? ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். மாடர்ன் லைஃப், மாடல் லைஃப். இன்னைக்கு நிறைய பேர் எந்த லைஃபுக்குள்ள தான் வாழ்றாங்க? மாடர்ன், புதுசா உலகத்து மனுஷர்கள் கண்டுபிடிக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளதான் மக்கள். ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது மாடர்ன் லைஃப் அல்ல, மாடல். உன்ன மாதிரி மற்றவங்க வாழ கத்துக்கணும், உன்னுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளணும்.
நீ ஒரு மாதிரியா இருக்கணும் அப்படி சொல்லி தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். அதனால தான் கர்த்தர் கிறிஸ்தவங்களை பார்த்து சொன்னார், தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நீ உலகத்துக்கு ஒரே உலகத்துக்கு ஒத்த வசனம் தெரியுதா? அந்த வசனம் தான் உங்களுக்கு மனசுல இருக்குதா? நீங்கள் உலகத்துக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு உப்பு. அந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க, கரம் தட்டி அவங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்துங்க. உலகத்துக்கு உப்பு. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பு, ஆனா நீ உலகத்துக்கு உப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க உலகத்துக்கு உப்பு. கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு உப்பு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சம். நீங்க உலகத்துக்கு யாரு? வெளிச்சம். உங்களை பார்த்து தான் மற்றவங்க நடக்கணும். டார்ச் லைட்டை வச்சு எப்படி நடந்து போவாங்களோ அதே போல உங்களை வச்சு தான் இந்த உலகம் நல்ல வழியில நடக்கணும், சரியான பாதையில நடக்கணும். நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கணும். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் மாடல் லைஃப். ஆனா அப்படி மாடல் லைஃபுக்குள்ள வருகிற மக்களை பார்க்க முடியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது எதிர்கால வாழ்க்கை அல்ல, நல்ல சிறப்பான ஒரு எதிர்கால வாழ்க்கைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். நம்மளை தேடி வரும், நமக்கு ஒரு நல்ல சிறப்பான சூப்பரான எதிர்கால வாழ்க்கை அமையும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நல்ல படிப்பு இருந்தா, நல்ல அழகு இருந்தா, பணம் இருந்தா நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைச்சிரும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய மக்கள் இதெல்லாம் இருந்தும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா நல்ல ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து சிறப்பான எதிர்காலத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள். ஒரு வசனத்தை வாசிங்களேன். ரூத்துவின் புஸ்தகம் 4:13. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்துவை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவள் அவனுக்கு மனைவியானால் போதும். ரூத்துவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கை அமைந்தது. அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் மரித்து போயிருந்தார். அவள் ஒரு அந்நிய தேசத்து பெண். அவளுக்கு திருமணம் நடப்பதற்கே வாய்ப்பில்லை, எதிர்கால வாழ்க்கை அமைவதற்கே ஒரு வாய்ப்பில்லை. ஆனா போவாஸ் என்கிற ஒரு தயவுள்ள, ஒரு இரக்கமுள்ள, ஒரு குணசாலியான, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய ராஜ வம்சத்தில் பிறந்த, தாவீதின் வம்சத்தில் பிறந்த ஒரு மனுஷன்தான் போவாஸ். அந்த போவாஸ் ரூத்துவை விவாகம் பண்ணினான். ஒரு சிறப்பான ஒரு மகிமையான எதிர்காலத்தை இந்த ரூத்து பெற்றுக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து கூட அந்த சந்ததியில தான் வரப்போறாரு. அந்த சந்ததியில வரப்போகிற இயேசு கிறிஸ்துனுடைய சந்ததியிலேயே இவள் இணைக்கப்பட்டாள். அதற்கு காரணம் அவளுடைய மாடல் லைஃப், அவளுடைய மாதிரி வாழ்க்கை. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். ரூத்து 3:10-11. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுடைய பின்னாடி போகாம உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமம். இப்பொழுது மகளே, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய யாரெல்லாம் அறிவார்கள்? தம்பி, யாரெல்லாம் அறிவாங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யாரெல்லாம் அறிவாங்க? ரூத்துனுடைய குணத்தை யாரெல்லாம் அறிவாங்க? ரூத்துனுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் அறிவாங்க? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஊர் அறியும். ஆனா அதை நல்ல விதத்தில் அறிஞ்சிருக்குமா?
உங்க வாழ்க்கையை பார்த்து இப்படித்தான் வாழணும் அப்படி சொல்லிட்டு மற்றவங்க தங்களை மாற்றி இருக்கிறாங்களா? ரூத்து அப்படி வாழ்ந்தாள். அவள் ஒரு அழகான பெண், அவள் ஒரு இளமையான பெண். அவளை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நீ அவன் பின்னாடி போகாத, இவன் பின்னாடி போகாதன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் அவள் கட்டுப்பாடா இருந்தாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியான வாழ்க்கையா இருந்தது. அதை போவாசு கேள்விப்படுகிறாரு, ஜனங்கள் மூலமா கேள்விப்படுறாரு. அந்த போவாசை ரூத்துவை திருமணம் பண்ணி கொள்றாரு. நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ரூத்து பெற்றுக் கொள்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழுங்க. எப்படி வாழ்க்கை வாழுங்க? மாதிரியான வாழ்க்கை. உங்களை பற்றி துர்செய்தி மற்றவங்க காதில் போய் விழுந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்க பக்கத்தில் கூட இருக்கலாம். உங்களை கவனித்துக் கொண்டே கூட இருக்கலாம். சர்ச்சில் கூட உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனா உங்களுக்கு குறித்த நல்ல செய்திகள், அந்த பையன் நல்ல பையன், அந்த பெண் நல்ல பிள்ளை அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் மற்றவங்க காதுல கேட்க 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 உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் உங்களை தேடி வரும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, பள்ளிக்கூடத்தில் கூட மாதிரியான வாழ்க்கை வாழு, வேலை செய்கிற இடத்துல கூட மாதிரியான வாழ்க்கை வாழு, சர்ச்சில் கூட கெட்ட பேர் வாங்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். ஏன்னா நீ தெரிந்தெடுக்கப்படுகிற பருவத்தில் இருக்கிற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். உன்னை ஒருத்தர் தெரிந்தெடுக்கணும் எதிர்கால வாழ்க்கையை கொடுப்பதற்கு. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து. உன்னை ஒருத்தர் தெரிந்தெடுக்கணும்ல. நானே தெரிந்தெடுத்தேன் பாஸ்டர். நீ தெரிந்தெடுத்தது எரும மாடு, பன்னி, அது ஒரு கன்னி. இன்னைக்கு தெரியாது, ஆனா நாளைக்கு நீ திருமணம் பண்ணி போய் வாழும் பொழுதுதான் தெரியும் தட் இஸ் இது பன்னின்னு. ஏன்னா தண்ணியை கோட்டை அடிச்சுட்டு வந்துட்டு உரிமிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் தெரிந்தெடுக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கை துணையை நம்ம தெரிந்தெடுக்க கூடாது. ஏசப்பா நம்மளை தெரிந்தெடுக்க வைக்கணும். கர்த்தர் கொண்டு வரணும். அல்லேலூயா. நல்லா 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். ஏன்னா வாழ்க்கையே அதுதான், ஒரு சிறப்பான எதிர்காலம். 1 நாள் 2 நாள் வாழ்க்கை அல்ல, ஆயுள் முழுவதும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ தேவன் கிருபை தரணும். அதுக்கு தான் சொல்றாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? எப்படிப்பட்ட? ஒரே மாதிரியான வாழ்க்கையா அல்லது ஒரு மாதிரியான வாழ்க்கையா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். ஒரே மாதிரியான வாழ்க்கையா? பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன். ஒரே மாதிரியான வாழ்க்கையா? பாஸ்டர் இது வரைக்கும் ஒரே மாதிரி தான், ஆனால் இனிமேல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு மாதிரியான வாழ்க்கை நாங்கள் வாழ்வோம். ஒரு மாடல் லைஃப். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஒரு காரியத்தை வாசிங்க. எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் அவன் சமூகத்தில் அவளுக்கு அதிக தயை கிடைத்தது, பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான். கரவை தலையில சொல்லுங்களேன். மேன்மையான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை எஸ்தர் என்ற பெண்ணுக்கு கிடைத்தது. யாருக்கு கிடைத்தது?
சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். யாருக்கு கிடைத்தது? எஸ்தர் 127 தேசத்துக்கும் பட்டத்து ராணி, ராணி மகா ராணி. சிஸ்டர் கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைகள் இல்லையே, ஏன் ஒரு மாடல் லைஃப், ஒரு மாதிரியான வாழ்க்கை இல்லை? இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறத பாருங்களேன். அகாஸ்வேர் ராஜா சகல கண்ணியை பார்க்கிலும் எஸ்தர் மீது தயவு வைத்தான், எஸ்தர் மீது அன்பு வைத்தான். அதாவது ராஜா தனக்கு மனைவியை தெரிந்தெடுக்க 127 தேசத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்களை கன்னி மாடத்துக்கு கொண்டு வந்து அங்கே சுத்திகரிப்பெல்லாம் பண்ணி ராஜா அழைக்கிற நாள் போகணும். ராஜா அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடக்கை எல்லாத்தையும் பார்ப்பாரு. அவருக்கு பிடிச்சிருந்தா கிரீடத்தை சூட்டுவார். இது ஓடிக்கிட்டு இருக்குது. எத்தனையோ பெண்கள் ராஜாவை போய் பார்த்துட்டாங்க. ஆனா எஸ்தருடைய பேச்சில், எஸ்தருடைய பார்வையில், எஸ்தருடைய நடத்தையில் ஒரு மாதிரியை பார்த்தார், வித்தியாசத்தை பார்த்தார். ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழல. மற்ற கன்னிகைகளுக்கும் எஸ்தருக்கும் வித்தியாசம் இருந்தது. அதுதான் அவளுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொண்டு வந்தது. அதுவும் சாதாரணமான மேன்மை அல்ல. அந்த மேன்மைக்கு அவள் எந்தவித தகுதியும் இல்லை. வாலிப பிள்ளைகள் கவனிங்க, அவள் எந்தவித மேன்மைக்கும் தகுதி இல்லை. ஏன்னா அவள் இருந்தது அந்நிய தேசம். அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண், தன்னுடைய சிறிய தகப்பன் மொர்தெக்காயினுடைய வீட்டில் பராமரிப்பில் வளர்ந்தவள். ஆனால் அவளுக்கு உயர்வு கிடைத்தது. அவள் வாழ்க்கை தான் அவளுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு மேலான, ஒரு மேன்மையான, ஒரு கனமான வாழ்க்கைய உங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்க நினைப்பீங்க படிப்பு தான், பதவி தான், அழகு தான் மேலானதை பெற்று தரும்னு. ஆனா படிப்பை விட, பதவியை விட, அழகை விட ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சு அப்படின்னா அதை விட மேலான, அதை விட மேலான வாழ்க்கைக்குள்ள உங்களை கொண்டு செல்லும். நல்லா தான் கையை தட்டுங்களேன். இவ்வளவுதானே உங்க கை தட்டி, தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வாலிப பருவத்தில் இஷ்டம் போல வாழ நினைக்காத. உன்னை பார்த்து 4 வாலிப பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். வாலிப தம்பிகள் உங்களை பார்த்து 4 வாலிபர்கள் கற்றுக்கொள்ளட்டும், வாழ கற்றுக்கொள்ளட்டும். நீங்களும் உலகத்து பிள்ளைகளைப் போல பேச, உடுத்த, இஷ்டம் போல அலைய, உங்களிடத்தில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பார்க்காம நீங்களும் மோசமான பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக வாழாம இந்த எஸ்தரை போல உண்மையா வாழுங்க. இந்த எஸ்தர் மொர்தெக்காயினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாள். அந்த கன்னி மாடத்தில் அவளுக்கு பொறுப்பா நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நடந்தாள். நீங்க அதை படிச்சு பாருங்களேன். எஸ்தர் இடத்துல இருந்த நல்ல கேரக்டர்ஸ். எஸ்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்டார்னு அர்த்தம், நட்சத்திரம்னு அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார் கட்டுவாங்க. இன்னையிலிருந்து, இன்று இரவுல இருந்து சீரியலும் போடுவாங்க. சீரியல். நான் சொல்றேன், நீங்களே சீரியலா மாறுங்க, நீங்களே ஸ்டாரா மாறுங்க. பாஸ்டர் நாங்க சீரியலா தானே மாறி சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றது அந்த சீரியல் அல்ல. நேற்று ஒரு தம்பி சாட்சி கொடுக்குறான். நேற்று சில வீடுகளுக்கு போனானா, பாஸ்டர் எல்லாம் ஒரே சீரியலாக தான் கிடக்கு அப்படிங்க. நான் கூட சீரியல் போட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை இல்லை, சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இன்னும் சீரியல் தானா? சீரியலை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் சீரியல் போடாதீங்க. சொல்லுங்க, சீரியலை பார்த்துட்டு பேசுங்க. சீரியலை பார்த்துட்டு சீரியல் போடாதீங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வரும் பொழுது சீரியல் எல்லாம் அத்து போடுவார். அப்போ நாங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டு போன வாட்டி போடுவோம்.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க ஒரு நட்சத்திரமா வாழுங்க, நீங்க ஒரு ஒளி கொடுக்கிற ஒரு மாதிரியா வெளிச்சமா வாழுங்க, எஸ்தரை போல வாழுங்க, மேலான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை. எத்தனை தேசாதிபதிகள் எஸ்தரை பார்த்து வணங்கியிருப்பாங்க தெரியுமா? அவள் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, அவளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, சின்ன பிள்ளை தான், வாலிப பிள்ளை தான். ஆனால் எத்தனை தேசாதிபதிகள் அந்த பட்டத்து ராணியை வணங்கியிருப்பாங்க, எத்தனை பேர் கனம் கொடுத்துருப்பாங்க. ஆண்டவரை கனம் பண்ணுறவங்கள ஆண்டவர் கனம் பண்ணி தான் ஆவார். பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி, நீதியோ எந்த ஜனத்தையும் உயர்த்தும். உன் நிலைமை எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது பிலிப்பியர் நிருபம் 2:9-10 வாசிங்களேன். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நான் சொல்லுகிறது நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பரலோகத்திற்கு உங்களுக்கு வழி திறக்கும். நீங்க இந்த பூமியில ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா பரலோக வாழ்க்கைக்குள்ளே இந்த வாழ்க்கை உங்களை அழைத்து செல்லும். நீங்க இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். தன்னை தாழ்த்தினார், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சார், சிலுவையில தொங்கினார். ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அவர் தேவனா இருந்தாரு, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தாரு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரு. சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு பிதாவாகிய தேவன் அருகில, பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ராஜாதி ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய நாமத்துக்கு முன்னாடி முழங்காத, அவருடைய நாமத்துக்கு முன்பாக மண்டியிடாத, அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்பற்றாத ஒரு வல்லமை இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் முடங்கும்படிக்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு என்கிற நாமத்தை சொல்லி எத்தனை விபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி எத்தனை பேய்கள்ல இருந்து நீங்க விடுபட்டிருக்கிறீங்க. இயேசு அப்படித்தான் சொல்லுவீங்க, ஜீசஸ் அப்படித்தான் சொல்லுவீங்க. எவ்வளவு அற்புதங்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்ததுனால இன்னைக்கு அவருடைய நாமத்துக்கு முன்னாடி சாத்தானு முடங்குகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மண்டியிடுகிறது. இயேசுவின் நாமம் எல்லாவற்றிற்கும் மேல உயர்ந்திருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பக்கத்தில் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, அகிலத்தையும் ஆள்பவராக இன்னைக்கு வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. நீ அந்த இடத்துக்கு போகணும் தம்பி. நீயும் அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். நீ அந்த இடத்துக்கு போகணும்னா நீயும் ஒரு மாதிரியான வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். நீ இந்த உலகத்து மக்களை போல ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ, தண்ணி அடிக்க, தம்பி நான் சொல்றத கவனி, தம்பி உங்களை தான் நான் சொல்றத கவனிங்க. தண்ணி அடிக்க, சினிமா பார்க்க,
விபச்சாரம் பண்ண, வேசித்தனம் பண்ண, நண்பர்கள் கூட அலைய, ஒரு வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீ போறன்னு வச்சுக்கோயேன், உன் சரீரத்தை விட்டு ஜீவன் பிரியும் பொழுதோ அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுதோ ஒரு இமைப்பொழுதுல நிறைய பேர் மறுரூபமாவாங்க. ஆனால் நீ கைவிடப்பட்டுருவ. நீ கைவிடப்பட்டுருவ. ரிசல்ட் வரும்பொழுது எப்படி? சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு துக்கம். ரிசல்ட் வந்தோடனே, 10th ரிசல்ட் வந்தோடனே, +2 ரிசல்ட் வந்தோடனே சிலருக்கெல்லாம் கொண்டாட்டம், ஏன்னா பாஸ். ஆனால் சில பேருக்கு துக்கம், ஏன்னா பெயில், நம்பர் வரல. அதே மாதிரி தான் தம்பி, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ரொம்ப சீக்கிரமாயிருச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு, நீ பரலோகத்துக்கு போவதற்கு, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து ஒரு வழியா மாறி இருக்கிறாரு. நீ அவரை மாதிரியே வாழு. நீ அவரை மாதிரியே ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழு. உலகத்து மக்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கட்டும். உங்களை பார்த்து அவங்க வாழ கற்றுக்கொள்ளட்டும். இன்னைக்கு இயேசுவை பார்த்து எத்தனை பேர் கற்றுக்கொள்றாங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, மற்ற மக்களுமே, அறிஞர்களுமே, ஞானிகளுமே இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவருடைய லைஃப், அவருடைய வாழ்க்கை. நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க காரணமாயிருந்த மகாத்மா காந்தியடிகள் கூட பைபிள்ல, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துனுடைய மலர் பிரசங்கத்தை படிச்சுட்டு தான் அகிம்சை என்கிற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார். அதாவது கத்தி எடுக்காத, யுத்தம் பண்ணாத ஒரு போராட்டம் தான் அகிம்சை. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு அங்கங்கே போராட்டங்கள் நடத்தி வெள்ளையனை வெளியேற்றி தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நம்ம காந்தி தாத்தா. மாடல் லைஃப், ஜீசஸ் இஸ் மாடல். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையும் ஒரு மாதிரியான வாழ்க்கையா இருக்கட்டுமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையும் ஒரு மாதிரியான வாழ்க்கையா இருக்கட்டுமே. ஒரே மாதிரியான அல்ல. பின்னாடி இருக்கிறவங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஒரே மாதிரியான அல்ல, ஆனால் அப்படி தான் இருக்கு. மாறட்டுமே. உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம், மேன்மையான எதிர்காலம், பரலோக வாழ்வு, இதெல்லாம் உங்களை தேடி வரும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க சுதந்திரிப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க சுதந்திரிப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல 2 கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கும்போது பரலோகத்தினுடைய மதிப்பு, பரலோகத்தினுடைய மேன்மை மக்களுக்கு தெரியாது. ஆனால் பரலோகத்தினுடைய மதிப்பு, மேன்மை எப்போ தெரியும் தெரியுமா? நம்ம சரீரத்தை விட்டு நம்ம ஜீவன் பிரியும் போது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்நாட்களில் வீணடிச்சிடாம, உலகத்து மக்களை போல வாழாம, இயேசு கிறிஸ்துவை போல உங்களை வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்யுங்க. நிச்சயமாக பரலோகம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆமென். ஆனால் இந்த பூமி உங்களுக்கு சொந்தமில்லை பிரதர்.
நீங்க எத்தனை கிரவுண்டு வாங்கி போட்டிருந்தாலும் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்க சொல்லிக்கிறலாம் இது என் சொந்த இடம்னு, நீங்க சொல்லிக்கிறலாம் இதெல்லாம் எங்க சொந்தக்காரங்கன்னு, நீங்க சொல்லிக்கிறலாம் இது என் சொந்த வாகனம்னு. ஆனா அது அப்படியே தான் இருக்கும். நீங்க வாங்கி போட்டிருக்கிற பிரதர் தூங்காதீங்க, நீங்க வாங்கி போட்டிருக்கிற அந்த 125 ஏக்கரும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க போயிருவீங்க. ஆனா அந்த கிரவுண்டை இன்னொரு ஆள் வந்து இது என் சொந்தம்னு இருப்பாரு. இந்த பூமி நிரந்தரமாக தான் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் இந்த பூமியில நிரந்தரம் அல்ல. நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் பரலோகத்தில் இருக்கிறது. நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆனா அந்த பரலோகத்தை நம்ம சொந்தமாக்கி கொள்ள இந்த பூமியில இஷ்டப்படி வாழாதீங்க. உன் தெருவில் இருக்கிற நண்பர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உன் முடியல வித்தியாசம் இருக்கணும், உன்னுடைய பழக்க வழக்கத்தில் வித்தியாசம் இருக்கணும், உன் லைஃப்பில் வித்தியாசம் இருக்கணும், உன் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கணும். ஒரு வேறுபட்ட ஜீவியம். சொல்லுங்க, ஒரு வேறுபட்ட ஜீவியம். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளோடு உங்களுக்கு இருக்கிற அந்த காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்து ஆச்சரியப்படணும். அதுதான் உண்மை. நாம் எதை மாதிரியாக காண்பிக்க வேண்டும்? அதான் செய்தியினுடைய தலைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதிரியான வாழ்க்கைன்னா என்ன? என்ன போல வாழுன்னு காண்பிக்கிறது தான் மாதிரியான வாழ்க்கை. நான் வாழ்றது மாதிரி வாழு அப்படி சொல்லிட்டு இன்னொருவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நடக்கிற அளவுக்கு, கற்றுக்கொள்கிற அளவுக்கு, செயல்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது தான் மாதிரியான வாழ்க்கை. வேதாகமத்தில் ஒரு சில பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அதை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறேன். எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக வாசியுங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி உயர்வு வருகிறதா, மேன்மை வருகிறதா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், வேலை செய்கிற இடத்துல உயர்வு வருகிறதா, மேன்மை வருகிறதா? பேசுங்களேன், பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன். அடிமையா கொண்டு போகப்படுறான். எப்படி கொண்டு போகப்படுறான் யோசேப்பு? சொல்லுங்களேன், எப்படி கொண்டு போகப்படுறான்? அடிமைனா என்ன அர்த்தம் தெரியுமா? அடிமைனா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வீட்டில் ஆடு மாடு இருக்குல்ல, அது மாதிரி நடத்தப்படுவோம். உழைப்பை வாங்குவாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சாகிற வரைக்கும் சாப்பாடு தான், ஆனால் வேற எந்த உரிமையும் கிடையாது. அதுதான் அடிமை. 20 வெள்ளி காசுக்காக எகிப்து தேசத்தில் வித்து போட்டாங்க யோசேப்பினுடைய சகோதரர்கள். ஆனா ஒரு மாதிரியான வாழ்க்கையின் மூலமாக ஒரு உயர்வு. அடிமையா இருந்த இடத்திலேயே ஊழியக்காரனா, அடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்காரனா, மேனேஜர். போத்திபாருடைய அரண்மனைக்கு மேனேஜர். தேவன் நினைச்சா அவருக்காக நம்ம வாழும் பொழுது, அவரை போல நம்மளை வாழும் பொழுது, நம்ம வாழ்க்கையை எந்த இடத்திலையும் எந்த நிலையிலையும் அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். எந்த இடத்திலையும் அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அது அந்நிய தேசமா இருந்தாலும், நம்ம உயரவே முடியாத இடமா இருந்தாலும், உயர முடியாத நிலை இருந்தாலும், ஏசப்பா நினைச்சா நம்மளை உயர்த்துவாரு. நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாலிப தம்பி நல்ல தலைக்கு மேல கை தட்டி, நீர் எந்த இடத்திலையும் என்னை உயர்த்த முடியும். நீ எந்த நிலையில இருந்தாலும் உயர்த்த முடியும்.
நீ அடிமையா இருந்தாலும் உன்னை விசாரணைக்காரனா அவரால் மாற்ற முடியும். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாதிரியான லைஃப். இந்த யோசேப்பு என்ன மாதிரியான வாழ்க்கையை காண்பிச்சாரு? இந்த யோசேப்பு காண்பித்த வாழ்க்கை தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. இந்த உலகத்துல நிறைய மனிதர்கள் வாழ்றாங்க, ஆனா மற்றவைகளோடு வாழ்வாங்க, ஆனா தேவன் இல்லாம வாழ்வாங்க. நீங்க பார்க்க முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த பூமியில தேவனோடு வாழணும். தேவனோடு வாழ்வதற்கு தான் படைக்கப்பட்டோம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவரோடு நாம் இருக்கவும் நம்மோடு அவர் இருக்கிறவும் தான் நம்மளை படைச்சாரு. ஆனா இந்த பிசாசு பாவத்தை கொண்டு வந்து புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கனியை பிடுங்கி சாப்பிட வைத்து அந்த வாழ்க்கையிலிருந்து பிரிச்சுட்டான். இன்னைக்கு மனுஷன் தேவனற்றவனா வாழ்றான். ஆனா இந்த தேவனற்ற உலகத்துல நாம் தேவனோடு வாழ வேண்டும், தேவனோடு நடக்க வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும். அதை நம்ம காமித்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. மனிதர்களா நீங்கள்லாம் எப்படி வாழ்றீங்க? மற்றதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறது, படிப்பு உங்களிடத்தில் இருக்கிறது, பணம் உங்களிடத்தில் இருக்கிறது, உறவுகள் உங்களிடத்தில் இருக்கிறது, மற்றதெல்லாம் உங்களோடு வச்சுக்கிறீங்க. ஆனா இருக்க வேண்டியது உங்களோடு இல்லையே. அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் நடக்கிறது, துக்கங்கள் நடக்கிறது, கண்ணீர் கவலைகள் இருக்கிறது. இம்மானுவேல் என்கிற பேரோடு இந்த பூமியில் 2024 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த இயேசு இருக்கிறாரு. இயேசு இம்மானுவேல் என்ற பெயரோடு வந்தார். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்மோடு கூட இருப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். அவரோடு வாழு, அவரோடு தான் வாழணும். அவர் இல்லாம வாழக்கூடாது. அவர் இல்லாத வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை, ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கை, ஒரு வீணான வாழ்க்கை என்பதை உணர வைக்கணும். அவரோடு வாழாத வாழ்க்கை அது ஒரு வீணான வாழ்க்கை, அது ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கைங்கிறத உலகத்துக்கு காட்டணும். ஞாயிற்றுக்கிழமை நீ பைபிளை தூக்கிட்டு வர்றதை எல்லாரும் பார்க்கணும். உன் வீட்டில் அதிகாலையில் பாட்டு சத்தம் கேட்கிறத பக்கத்து வீடு கேட்கணும், உன் வீட்டில் உள்ளவங்க கேட்கணும். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்றீங்க? இரவில் படுக்க போகும்போது ஜெபம் பண்றீங்க? நேற்று இந்த வாலிப பிள்ளைகளிடத்தில் கேட்டு நானே பயந்து போயிட்டேன். எத்தனை பேர் டெய்லி ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். 1 2 3 பிள்ளைகள் தான். எத்தனை பிள்ளைகள் டெய்லி பைபிள் வாசிப்பேன்னு கேட்டேன். அதுவும் 1 2 தான். 20 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. எல்லாரும் இப்படி இப்படி சொல்றாங்க. அம்மா டீச்சரு, கேர்சல் தலைவி, பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவியா? பைபிள் படிப்பியா? சாப்பிடுவியா? டிவி பாப்பியா? செல்போன் பாப்பியா? தேவனற்ற வாழ்க்கை. நீங்கள்லாம் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி கண்களை மூடி ஜெபம் பண்றதை பார்த்து பக்கத்தில் உங்க ஜெபம் பண்ணணும். நீ வீட்டில் ஜெபம் பண்றதை பார்த்து மற்றவங்க உன் ஜெபத்தை கற்றுக்கொள்ளணும். நீ மற்றவங்களுக்கு காமிக்கணும், நான் கடவுளுடையவன். இந்த உலகத்துல யாருங்க விசேஷித்தவன்? நம்ம இடத்துல இருக்குது, எல்லா இடத்துல இருக்கிறது, எல்லா இடத்துல இருக்கிறது, நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒன்று உலகத்துல இல்லை. அதுதான் நம்முடைய ஸ்பெஷல். மோசே சொல்றாரு, இந்த பூமியில நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? நீர் எங்களோடு இருக்கிறதுனால, நீர் எங்களோடு வருகிறதுனால. அல்லேலூயா. நீங்க தாயா எங்களுடைய ஸ்பெஷல், நீங்க தாயா எங்களுடைய ஸ்பெஷல். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி நீங்க தாயா எங்களுடைய ஸ்பெஷல். கிராமத்தில் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்து. கேஷுவல் கூட்டத்துக்கு போ,
பைபிளை தூக்கிட்டு போ, தெருவில் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்கட்டும், இவங்க கடவுளுக்குரியவங்க, இவங்க கடவுளோடு இருக்கிறாங்க, கடவுள் இவங்களோடு இருக்கிறாருங்கிறத பார்க்கட்டும். உன் கைகள் மூலமா நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகிறத பார்க்கட்டும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து, உன் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கிறத பார்த்து, உன் பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா அமைகிறத பார்த்து அவங்களை சர்ச்சுக்கு ஓடி வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாங்க மாடல் லைஃப். தேவனை குறித்து வெட்கப்படாதீங்க. உங்க வீட்டில் விசேஷம் நடக்குதா, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பிரேயர், ஜெபம். மற்றவங்க பார்க்கட்டும், உன் உறவினர்கள் பார்க்கட்டும். யோசேப்பு கூட கர்த்தர் இருந்ததை போத்திபார் பார்த்தது மாதிரி உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறத மற்றவங்க பார்க்கட்டும். யூதர்களுடைய பழக்கம் ஒண்ணு, மாறவே மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்களேன், சில பொம்பளை பிள்ளைகள் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வராங்க. ஆனா திருமணம் பண்ணி கொடுத்த உடனே அது ஆண்டவர் அறியாத குடும்பமா இருந்தா அங்க போன உடனே மாறிடுறாங்க. கிறிஸ்துவ குடும்பத்துல திருமணம் பண்ணி கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறாங்க. ஆனா பிறந்ததுல இருந்து கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்து அங்க போன உடனே மாறி இருக்கிற பிள்ளைகளை பார்க்க முடிகிறது. யூதன் எங்க போனாலும் மாற மாட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், யூதனுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பாபிலோன்ல இருந்தாலும் அரண்மனையில் இருந்தாலும் சன்னலை திறந்து தினமும் 3 வேளை தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அதுதான் யூதனுடைய ஸ்பெஷல். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தின் காலத்துல ஆமான் முர்தக்காய் மேல வச்ச ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நம்ம தேசத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் பரம்பி இருக்கிறாங்க. அவங்க எல்லா தேசத்தில் இருக்கிறாங்க, 127 தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்ற மக்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு விகற்பமா இருக்கிறது என்று. விகற்பமாதான் இருக்கும். இந்த உலகத்துக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததிகள். ஆமென், அல்லேலூயா. மாறாத. நீ வெளியூருக்கு வேலைக்கு போனாலும் மாறாத, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும் மாறாத, நீ வேற ஊருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு போனாலும் மாறாத. உனக்கு ஒரு பெண்ணு, ஆண்டவர் அறியாத ஒரு பெண்ணு நீ திருமணம் செய்து கொண்டாலும் நீ மாறாத. எந்த சூழ்நிலையும் மாறாத. தேவனுடையவன் நான் தேவனை பெற்றுக்கொண்டவன், தேவன் தான் என்னுடைய ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா. இந்த பூமியில தேவனோடு வாழு. இந்த பூமியில ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, ஒரு மேலான வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உனக்கு உண்டாகும். நல்ல தலைக்கு மேல கை தட்டி உன் காரியம் வாய்க்கும். ஆமே. உன்னை இந்த உலகத்துல யாருமே நீ எழும்பிடக்கூடாது, முன்னேறி இருக்கக்கூடாதுன்னு குழியில் அமுக்குனால கர்த்தர் உன்னை தூக்கி விட்டுருவார் தம்பி. உன் சொந்தக்காரன் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்காக வித்தானுங்க பாரு. அதே மாதிரி உன் சொந்தக்காரன் இவன் எழும்பிடக்கூடாது, இவன் முன்னேறிடக்கூடாதுன்னு உனக்கு விரோதமா அவன் செயல்பட்டாலும் அவன் கண்ணுக்கு முன்னாடி உன்னை எழும்ப பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. ஆனா நீ ஆண்டவருக்காக வாழு, நீ தேவனோடு வாழு. தினந்தோறும் ஜெபம் பண்ணு, நீ வேலை செய்கிற இடத்துல ஜெபம் பண்ணு, பைபிள் படி. நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்தேன் தம்பி, நான் சொல்ற கவனி. ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியில் வேலை செஞ்சேன். என் கபோர்டில் பைபிள் வச்சிருப்பேன். அங்கே எல்லா தரப்பு மக்களுமே வேலை செய்வாங்க, பெண்கள் ஆண்கள். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கீழே இறங்கி வருவேன். மற்றபடி சாப்பாடு நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெனரேட்டர் ரூமுக்குள்ளே போய் பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அப்போ தான் என்கிட்ட ஒரு வசனம் பேசினார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அந்த வசனம் பேசினாரு. எனக்கு அந்த வசனம் புரியலை.
மறுபடியும் படித்தேன், புரியலை. ஆனால் 2-3 நாள் கழித்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல எனக்கு 15 நாள் பிரேக்கு கொடுத்துட்டாங்க. 15 நாள் பிரேக்கு கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் சேர்ப்பாங்க. புதுசாக வேலை செஞ்சது மாதிரி கன்ஃபார்ம் ஆகாது, பெர்மனெண்ட் ஆகாது. அப்போ நான் இதுதான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் பிரேக்கு கொடுத்துட்டாங்களா. பிறகு அப்படியே ஆலயத்துக்கு போனேன், எனக்காக ஜெபம் பண்ணாங்க, அபிஷேகம் கிடச்சிச்சு. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியத்துலேயும் அவங்க கூட இருந்தேன்னா, அப்போ அவங்க முழு நேர ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. முழு நேர ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்து என் கூட யாருமே இல்லை, அம்மா அப்பா யாரும் கிடையாது, அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. நான் மட்டும்தான் போய் ஒயிட் போட்டு அந்த ஊழியக்காருக்கு முன்னாடி ஊழியத்துக்காக என்னை பிரதிஷ்டை பண்ணேன். அந்த பாஸ்டர் என்னை அழைச்சிருந்தது படினால நான் போய் முழங்கால் போட்டபோது மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு போதகர் சென்னையில் என் தலை மேலே கை வச்சு அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், நீ லீலி புஷ்பத்தை போல மலருவேன், லீபனோனை போல வேறென்று நிற்பாங்கிற அதே வாக்கு தத்துவத்தை சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் என்னுடைய ஆயுள் வாக்கு தத்துவம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனோடு வாழ், மனைவியோட வாழ்கிற நீ, அம்மா அப்பாவோட வாழ்கிற நீ, நண்பர்களோடு வாழ்கிற நீ, இயேசுவோடு வாழ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், யோசேப்பு மாதிரி இயேசுவோடு வாழ். இயேசு இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை, பிரயோஜனமற்ற வாழ்க்கை. சாத்தான் மேற்கொண்டு விடுவான், சாத்தான் கெடுத்து விடுவான். அதனால தான் இயேசு நம்மோடு கூட இருக்க விரும்புகிறாரு. அவர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு ஜெயம்தான், நமக்கு வெற்றி தான். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தி உலகனவங்க கைத்தட்டு. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:9. ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேலே கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். அதுதான் மாதிரியான வாழ்க்கை. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், தேவன் மேலே நீங்க எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க பிள்ளைகளுக்கு, உங்க கணவருக்கு, உங்க மனைவிக்கு, உங்க நண்பர்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு காண்பீங்க. உங்களை பார்த்து அவங்களும் தேவன் மேல விசுவாசம் வைத்து ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் மேல விசுவாசத்தை ஆபிரகாம் எப்படி காமிச்சாரு? எப்படி காமிச்சாரு தம்பி? எப்படி காமிச்சாரு? எப்படி காமிச்சாருங்க? வாய எப்படி காமிச்சாரு? தேவன் மேல விசுவாசத்தை ஆபிரகாம் எப்படி காமிச்சார்? வா, எப்படி காமிச்சார்? எப்படி காமிச்சார்? எப்படி காமிச்சார்? போய் உட்கார் தம்பி, நீ வா. தேவன் மேல ஆபிரகாம் விசுவாசத்தை எப்படி காமிச்சார்? தெரியாது. நீ வா தம்பி. இவ்வளவு ஒரு வசனத்தை வாசிச்சும் தெரியல, எப்படி காமிச்சார்? இப்படியே வந்து ஸ்டைலாக நின்று காமிச்சார. உட்காந்து பாருங்க, நம்ம பிள்ளை எவ்வளோ பூவராக இருக்காங்க. நீந்திரி தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை ஆபிரகாம் எப்படி காமிச்சார்? உலகத்திற்கு மாதிரியாக. உலகத்திற்கு மாதிரியாக. உலகத்துக்கு மாதிரியாக. உட்கார். நீந்திரி. தெரியாது. பிறந்த நாள் கொண்டாடவே கூடாது. நீ ஜாய் எப்படி காமிச்சார்? குமாரனை
கொடுத்துக்கோ. குமாரனை கொடுத்து, என் குமாரத்தி சொல்றா, குமாரனை கொடுத்து. எங்க ஒரே பிள்ளை தாங்க, ஒரே பிள்ளை தான், அதுவும் நேசகுமாரன், ஏகசுதன். 25 வருஷமா வெயிட் பண்ணி பெற்றெடுத்த பிள்ளை. நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க என்ன கொடுப்பீங்க? விசுவாசம் தான் கொடுப்பீங்க. ஆபிரகாம் ஆண்டவருக்கு தன்னுடைய ஒரே பிள்ளையை கொடுத்து தேவன் மேல உள்ள விசுவாசத்தை காமிச்சார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு விசுவாசிகளுக்கு தகப்பன், விசுவாசிகளுக்கு மாதிரியா அவர் காணப்படுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்து, தசம பாகம் கொடுத்து, காணிக்கு கொடுத்து, நேரத்தை கொடுத்து, உழைப்பை கொடுத்து, நீ தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை காமி. சொந்த பந்தங்கள் மேல வச்சிருக்கிற அன்பை காமிக்கிறீல, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து காமிக்கிறீல, பிள்ளைகள் மேல, பேர பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அன்பை காமிக்கிறீல, நீ தேவன் மேல வச்சிருக்கிற அந்த அன்பை, தேவன் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை உன் கொடுத்தல் மூலமா காமி. நீ 10 ரூபாயும் 20 ரூபாயும் போட்டுட்டு நான் தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன்னு நீ எப்படி காமிக்க முடியும்? உன் பிள்ளைகளும் எப்படி தேவன் மேல விசுவாசம் வைப்பாங்க? ஆபிரகாமை விட ஈசாக்கு சூப்பர்மேன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஈசாக்கினுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்களேன். பரிசுத்தமுள்ள ஒரு நல்ல ஒரு மாதிரி. மனைவி மலடியா இருந்தபோது வேற கல்யாணம் முடிக்காம மனைவிக்காக ஜெபம் பண்ணி 2 குழந்தைகள் பெற்றெடுப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு மனுஷன் தான் ஈசாக்கு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைச்ச போது கர்த்தரவன் ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த அளவுக்கு ஈசாக்கு சூப்பர்மேன். மனைவி கூட மகிழ்ச்சியா இருக்கிறத மற்றவங்க பார்க்குற அளவுக்கு மனைவியை நேசித்தவர் சூப்பர்மேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிள்ளை பலிப்படத்தில் கிடத்தப்பட்டிருக்கிறது, கை கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, விறகு கட்டைகள் மேலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனார் கத்தியை எடுக்கிறாரு, ஈசாக்கு பார்க்கிறாரு, தேவன் சத்தம் காதுல கேட்குது, ஆபிரகாம் கேட்கிறாரு, இவரை கலட்டி விடுறாரு, ஆட்டு கடாவை கொண்டு வந்து பலி செலுத்துறாரு. இத்தனையும் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசிச்சாரோ அதே மாதிரி ஈசாக்கும் விசுவாசத்தில் அந்த இடத்துல வளர்ந்திருப்பாரா? அதான் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம். இன்னைக்கு நான் சொல்ல கவனிங்க, இந்த பூமியில உங்க வீட்டில் நீங்க ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்களை எப்படி கனம் பண்ணுறீங்க, நீங்கள் கர்த்தருக்கு எப்படி கொடுக்குறீங்க, நீங்கள் ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறீங்கிறத உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கூட பார்க்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாக இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளை நல்ல ஒரு விசுவாசியாகி ஆசீர்வதிக்கப்பட்டுரும். தீமத்தை குறித்து எழுதும் பொழுது உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாயார், அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் இப்போ உனக்குள்ளன்னு சொல்கிறாரா? அவங்கெல்லாம் காமிச்சாங்க, பேர பிள்ளைகிட்ட காமிச்சாங்க அந்த விசுவாசத்தை. நீங்களும் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை காமிங்க. நீங்கள் போடுற காணிக்கை கூட உங்கள் பேர பிள்ளைகிட்ட காமிச்சு, நான் இவ்வளோ போடுறேன் பார்த்தியா, நீயும் கர்த்தருக்கு கூடுன்னு சொல்லி அப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா பின் நாட்களில் உங்களை விட பிளஸ்ஸிங் மேன் ஆயிரும் உங்கள் பிள்ளைகள், உங்களை விட பிளஸ்ஸிங் மேன் ஆயிரும் உங்களுடைய பேர பிள்ளைகள். நான் சொன்னது புரிஞ்சதா? ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுக்கறது என்ன? பெற்றவங்க கற்றுக் கொடுக்கறது என்ன? எப்படி கஞ்சனாக இருப்பது, கர்த்தரிடத்துல எப்படி கஞ்சத்தை காமிப்பது. பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், அப்படித்தானே? எப்படி கஞ்சமாக, மற்றதுலாம் கஞ்சம் இருக்காது, ஆனால் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கறதுல தான் கஞ்சம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு உயர்வு, இன்னும் ஒரு மேன்மை இல்லைங்க. தசம பாகத்தை கூட ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த தசம பாகத்தை கூட நீங்கள் பேர பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து, தீமண்டங்களை வாங்கி கொடுத்து, உன் விசுவாசம் இதோடு அடக்கம் செய்யப்படட்டும்னு சொல்கிறீங்க. சொல்லி சொல்லி கொடுங்க, உங்கள் பிள்ளைகளிடத்துல காமிங்க, மற்ற விசுவாசிகளிடத்துல காமிங்க. பெருமைக்காக அல்ல, விசுவாசத்துக்காக. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசத்தை காமிங்க. நல்லா சொல்லுங்க, விசுவாசத்தை காமிங்க. விசுவாசத்தினுடைய தன்மை என்னன்னா கிவிங். நல்லா சொல்லுங்க, விசுவாசத்தினுடைய தன்மை கிவிங். கிவிங் சொல்லுங்களேன், கிவிங். இன்னும் சத்தமா சொல்லுங்க, பின்னாடி உள்ளவங்க, கிவிங். கிவிங்னா என்ன? கொடுத்தல். நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், கொடுத்தல், கொடுத்தல்,
கொடுத்தல் இல்லாம இருந்துச்சுன்னா எடுத்தல் இருக்காது. ஆனா கொடுத்தல் இருந்துச்சுன்னா ஒரே எடுத்தல் தாங்க, ஒரே எடுத்தல் தாங்க. கொடுத்தல் இருக்கிற வரைக்கும் எடுத்தல் தான். நல்லா தலைக்கு மேலோட கை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. கடைசியா ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லி நம்ம கர்த்தருடைய பந்திக்குள்ள செல்வோம். ரூத்து 3:10-11. அதற்கு அவன் மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால், ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களுக்கு பின்னாடி போகாததினால், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ராத்திரிக்கு தங்கியிரு. போதும். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். உன் முந்தின நற்குணத்தை பார்க்கல உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அதாவது நாம் மூன்றாவது எதை காண்பிக்க வேண்டும் என்றால், வீட்டுக்கு முன்னாடி வச்சு எதை காமிக்கிறாங்க சொல்லுங்க? குணத்தை காமிக்கிறாங்க. இன்னும் சில பேரு பணத்தை காமிக்கிறாங்க. இன்னும் சில பேரு ஜனத்தை காமிக்கிறாங்க. மக்களிடத்துல மற்றதெல்லாம் நீங்க காண்பிக்கிறத விட உங்களுடைய குணத்தை காமிங்க. உங்களுடைய குணம் என்பது என்ன? உங்களுடைய பரிசுத்தம். போவாசு ரூத்துவை குறித்து சொல்ற வார்த்தை, நீ அழகான பெண்ணுதான், இளமையான பெண்ணுதான். ஆனா நீ எந்த வாலிபர்களுக்கு பின்னாடி போகாம, பணக்காரன் பின்னாடி போகாம, நீ உன்னுடைய வாழ்க்கையில உத்தமையா இருக்கிற, பரிசுத்தமா இருக்கிற, நீதியா இருக்கிற, நேர்மையா இருக்கிறன்னு அவருடைய பரிசுத்தத்தை பாராட்டுறாரு. இன்னைக்கு நாம் பரிசுத்தத்திற்கு ஒரு மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களிடத்துல, அதுவும் வாலிப பிள்ளைகளிடத்துல, வயதானவர்களிடத்துல இன்னைக்கு பரிசுத்தத்தை பார்க்க முடியல. பரிசுத்தத்தை உலகத்திலையும் பார்க்க முடியல, சபையிலையும் பார்க்க முடியல. ஆனா பரிசுத்தத்தை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். பரிசுத்தத்தை நம்ம தான் கொடுக்கணும். நாங்க இந்த தென்காசிக்கு இந்த வீடியோ எடுக்க போனோம் பாத்தீங்களா? அந்த எக்கோ பார்க்ல முத நாங்க தான் போனோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆட்கள் வந்துச்சு. ஆனா எப்படி ஆள் வந்துச்சு தெரியுமா? அது கப்புல் ஜோடியா ஆள் வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பர்தாவும் குர்தாவும் வந்துச்சு. அந்த ஏரியாவில் இஸ்லாமியர்கள் அதிகம், முஸ்லிம்கள். அதில் பின்னாடி பேக் போட்டுருக்குங்க. இந்த பேக்கை போட்டுட்டு பர்தா போட்டுட்டு உட்காருங்க சிஸ்டர், வெளியே நின்று போகிறீங்க, உட்காருங்க. இந்த வெளியே நின்றுகிட்டு இருக்கிற ஆளை கூப்பிடுங்க, வசனத்தை கேளுங்க, கை ஒருத்தர் அழகிய சொல்லுங்களேன். இந்த உலகம் அவ்வளவு கேவலமா இருக்கு, கேடுகிட்ட உலகமா இருக்கு. இன்னைக்கு இந்த திருமணம் பண்ணின சகோதரிகளுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள பரிசுத்தம் இருக்குது? பக்கத்து வீட்டுக்கார சீந்திர அளவுக்கு, தெருவில் உள்ளவங்க சீந்திர அளவுக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு, அப்படித்தானே? ஆனா கையில் வச்சிருக்கிறது பைபிள். நீங்க ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆனா வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உலகத்து மக்களை விட அருவருப்பான வாழ்க்கை. கணவனுக்கு உண்மையா இருக்கிற மனைவிகள் எத்தனை பேரு? மனைவிக்கு உண்மையா இருக்கிற கணவன்மார்கள் எத்தனை பேர்? சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து எத்தனை பேருக்கு பரிசுத்தத்தை கற்றுக்கொள்றாங்க? கணவனை நேசிக்க கற்றுக்கொள்றாங்க, மனைவியை நேசிக்க கற்றுக்கொள்றாங்க, குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்க கற்றுக்கொள்றாங்க. இச்சையின் ஆவிகள் தான்
கடைசி காலத்துல தலை விரித்து ஆடுகிறது. குடும்பங்களுக்குள்ள இச்சையின் ஆவிகள், வாலிபர்களுக்குள்ள இச்சையின் ஆவிகள். அதனாலதான் உனக்கு ஏற்கனவே சிறப்பான எதிர்காலம் அமையல. இன்னும் பரிசுத்தமா இல்லைன்னா உன் வாழ்க்கை இதை விட மோசமாயிரும். அதே மாதிரிதான் வாலிபர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சிறப்பான எதிர்காலத்தை தேவன் உன் பக்கத்துல கூட வச்சிருக்கலாம். ஆனா உன்னுடைய பாவ வாழ்க்கையை மத்தவங்க கேட்டுறக்கூடாது. உன்னுடைய அருவருப்பான வாழ்க்கையை மத்தவங்க கேட்டுறக்கூடாது. உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை தான் மத்தவங்க கேட்கணும். பரிசுத்தமா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. சில பேர் கணவரை குறை சொல்லுவாங்க, சில பேர் மனைவியை குறை சொல்லுவாங்க. யாருமே குறை சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வாழ்கிற வாழ்க்கை கணவனுக்காகவும் மனைவிக்காக அல்ல, தேவனுக்காக, பரலோகத்துக்காக. சொல்லுங்க, நீங்க வாழ்கிற வாழ்க்கை கணவனுக்காகவும் மனைவிக்காக அல்ல, நீங்க வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்காக, தேவனுக்காக, பரலோகத்துக்காக. பரலோகம் போகணுமா? நான் பரலோகம் போக விரும்புகிறேன்னு சொல்லுங்க. 2 கை விட்டு அல்லையா சொல்லுங்களேன். பரிசுத்தமா வாழுங்க. எப்படி வாழுங்க? பரிசுத்தமா வாழுங்க. தேவன் பரிசுத்தர், பார்த்துட்டே இருப்பார். அவனவர் கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுப்பார். இன்னைக்கு நோய்களும் விபத்துகளும் ஏன் வருது? விசுவாசிகளுக்கு அவருடைய அந்தரங்க வாழ்க்கைகள் சரியில்லை. இன்னைக்கு பரிசுத்தமான ஊழியக்காரனை பார்க்க முடியல, பரிசுத்தமான விசுவாசிகளை பார்க்க முடியல. ஏழை எப்படி வாழ்றானோ. ஆனா நம்ம கையில சத்தியத்தை ஆண்டவர் தனியா கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். ஆண்டவர் அவனை வச்சு வாழ், இதை வச்சு வாழல, இதை வச்சு வாழ்ந்து கொடுத்துருக்கிறாரு. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல புஸ்தகம், ஒரு புஸ்தகம் எல்லா பிள்ளைகளுக்குமா அல்லது தனித்தனியா பிள்ளைகளுக்கு பாட புஸ்தகமா? சொல்லுங்களேன். ஏன் தனித்தனியா? நீ யாரை பார்த்தும் படிக்காதப்பா, யார் புஸ்தகத்தை பார்த்தும் படிக்காதப்பா. உனக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகத்தை பார்த்து நீ என்ன செய்யி? படி. அது மாதிரி தான். அவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான்லாம் பார்க்காத. உன் கையில் பைபிளை கொடுத்துருக்குறாரா? பைபிளை கொடுத்துருந்தாருன்னா தூக்கி காமிங்களேன். தூக்கி காமிங்களேன். அதை தூக்கி காமிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. தூக்கி காமிங்களேன். இதை படிச்சு 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 இதுல உள்ளது மாதிரியா வாழு, இதுல உள்ளது மாதிரியா வாழு. நீ படிச்சு வாழு, மற்றவனை பார்த்து வாழாத. நல்ல கை தட்டி ஆவில நிறைஞ்சு. ஆமென். நற்குணத்தை மற்றவங்களிடத்துல காண்பிக்க வேண்டும். நம்ம எதை காமிக்கணும்? நற்குணத்தை காமிக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையை காமிக்கணும். வாலிபர்களுக்கு பின்னாடி போகாத, ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாடி போகாத. இன்னைக்கு காசை வச்சு தான் நிறைய பேர் பாவ வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. ஆனால் ஒரு நாள் வேதனையை கொண்டு வரும், உனக்கு ஒரு நாள் வலியை கொண்டு வரும். இந்த பூமியிலே வேதனை, இந்த பூமியிலே வலி, அதுக்கடுத்து பரலோகத்தில் அதை விட வலி வேதனைகள். நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் உனக்கு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. பாதாளத்துக்கு போயிடாத, வலி வேதனைகளுக்குள்ள போயிடாத. பரிசுத்தமா வாழு, பரிசுத்தமா வாழு, பரிசுத்தமா வாழு. யாருக்கு பின்னாடி வண்டியில ஏறி போகாத. ஒரு டிசிப்ளின், ஒரு டிசிப்ளின். யாரு கூட வண்டியில ஏறி போகணுமோ அவங்க கூட தான் போ. உலகம் தவறா நினைக்கிற எந்த காரியத்தையும் செய்யாத. நீ தப்பு செய்ய மாட்ட, ஆனா பார்க்கிறவங்க உன்னை தவறா பேசுவாங்க. அது ஆண்டவருடைய நாமத்துக்கு தூசிப்பு. நிறைய பேர் உன்னை பார்த்து கற்றுக்கொள்வாங்க, உன் பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. கட்டுப்பாடு, ஒழுக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் வாழணுமே. நம்ம கையில பைபிள் எடுத்து வச்சிருக்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், நம்ம ஆண்டவரை தேடி வர்றோம். நம்மளை பார்த்து அநேகர் வாழ்வாங்களே, அதுக்காக நம்ம கட்டுப்பாடா வாழணும். நான் அப்படித்தான் வாழ்றேன், 25 வருஷமா நான் அப்படித்தான் வாழ்றேன். அல்லேலூயா. ஒரு டீசன் சார் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறார் என்கிட்ட. இந்த பாடல் ஏற்றினதை குறித்து அவர் விசாரித்தார். அவன் பாஸ்டர், நானே தான் பிரதர், நான் தான் இதை ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். நான் கூட என் மனைவிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்,
இந்த பாஸ்டர் ஒரு தனி விதம்தான், யார் கூடயும் சேர மாட்டார். அப்படி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சில பாஸ்டர்களை சொல்லி, அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் இவங்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 6 மணிக்கு 5 மணிக்கு பார்க்கலாம். ஒரு டீ கடையில் டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்கிறார். அப்போ அந்த டீ குடிக்கிறது கூட அவங்க தப்பாக நினைக்கிறாங்களா? ஆனால் நான் உங்களை குறித்து சொன்னேன், இந்த பாஸ்டர் யாரு கூடயுமே சேர மாட்டார். ஆமாம், நம்ம யாரு கூடயும் சேரதில்லை. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கையில் கூட கட்டிட்டு போகிறது கிடையாது. ஆமாம், ஒழுக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் கையில் கட்டிட்டு போனோம்னா இவன் சட்டியை போட்டு போவான் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆமாம், அது எதுக்கு? நம்ம பேண்ட் போட்டு போவோம். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். யாராவது கேட்டாங்கன்னா, ஏன்பா இதை போட்டு வந்திருக்கேன்னா எங்கள் பாஸ்டர் கையில் கட்டினாருன்றான். அதுக்காக நம்ம இருக்கிற மாதிரியே இருப்போம், மாடலாக இருப்போம், பரிசுத்தத்துக்கு ஒரு மாதிரியை காமிப்போம். பக்கத்தில் உங்களை பார்த்து பரிசுத்தத்துக்கு சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு மாதிரியை காமிப்போம். இனியாரமோ செல்லை இழுத்துக்கிட்டே இருக்காத. சொல்லுங்க, செல்லை தூக்கிட்டு அலையாத. தம்பி, சிலுவையை தூக்குன இயேசுவை பாரு. செல்லையை அவர் தூக்குனாரு. செல்லையே தூக்கிட்டு அலையாத, செல்ஃபிலேயே அலையாத, ஒரே ஸ்டேட்டஸ்லேயே அலையாத. உன்னை பார்த்து 4 பேர் வைப்பாங்களே. யாருக்கு முன்னாடி செல்போனை நோண்டாத. நீ நோண்ட மற்றவங்க கற்றுக்கொள்வாங்களே. எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு மாதிரி தேவை. ஆமென். பரிசுத்தம் நமக்கு அலங்காரமாக இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி. நம்ம மாதிரியாக இருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் நமக்கு உண்டாக்கி தருவார். நான் சொன்னது புரிஞ்சதா? 3 காரியம் சொன்னேன். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, 2வது தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை காண்பிக்கிற வாழ்க்கை, 3வது பரிசுத்தத்தை காண்பிக்கிற வாழ்க்கை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பரிசுத்தத்தை காண்பிக்கிற வாழ்க்கை. நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்களேன், ஹோலினஸ். வீட்டில் சினிமா கூட பார்க்காதீங்க, சீரியல் பார்க்காதீங்க. அதனால தான் இதுவரைக்கும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது. சிஸ்டர், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு எதிர்பார்க்குறீங்களே, நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? உங்கள் வீட்டில் சினிமா ஓடிச்சுன்னா எப்படிங்க உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க? உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம் பொய்ன்னு உங்கள் பிள்ளைகள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவாங்க. நம்ம அம்மா வெளிவேஷம் போடுறா. செய்யாதீங்க. உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்கட்டும், நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. உங்களை பார்த்து 4 பேர் டிவி ஆஃப் பண்ண கற்றுக்கொள்ளட்டும். செல்லில் கூட சினிமா பாட்டை வைக்காத, சினிமா ராகங்களை வைக்காத. நம்ம யாபேசு கூட போன வாரத்தில் ஒரு இசையை மட்டும் வச்சுருந்தான். அவனுக்கு நமக்கு தெரியாதுன்னு. எப்பா, நான் உனக்கு முன்னாடியே 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவன். என் மனைவிட்ட சொன்னேன், இவன் என்ன பாட்டு வச்சிருக்கான்னு. அல்ல இல்லையா? அதனால தான் உங்களுக்கு என்ன பாஸ்டராக வச்சுருக்காரு. சினிமா மியூசிக்கை கூட அதில் வைக்காத, தெய்வீகமாயிரு. உன்னை பார்த்து 4 பேர் தெய்வீகத்தில் வளரட்டும், உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா 2 கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தும். முழங்கால் படிடுவோமா? கர்த்தருடைய பந்திக்குள்ளே நம்ம கடந்து சொல்லுவோமா?